வணக்கம். இது என்னுடைய முதல் காணொளி. அந்த முதல் காணொளியை பதிவு செய்வதற்கு காரணம் உங்கள் விடியல் பேருந்து. இன்று உங்கள் விடியல் பேருந்து பயணத்தின் போது 3-4 இடத்தில் வெட்டுக்காயம். இது எனக்கு மட்டுமில்லை, என் கூட பயணம் செய்த ஒரு பெண்மணி கூட ஏற்பட்டது. காரணம், உங்கள் விடியல் பேருந்துகள் முற்றிலும் பழுதடைந்த நிலையில், அதாவது 30-35 வருடங்களுக்கு மேலான பேருந்துகளை வைத்துக்கொண்டு இயக்கிக் கொண்டு இருக்கிறீர்கள். முன்பக்கம் பின்பக்கம் மட்டும் லிப்ஸ்டிக்கை தடவிவிட்டு, பிங்க் கலர் பெயிண்ட் அடித்துவிட்டு, உள்ளே முற்றிலும் பராமரிப்பு இன்றி ஆங்காங்கே தகரங்கள் கிழித்து கொண்டு, ஆங்காங்கே வெல்டிங் வைத்து பற்ற வச்சு ஜாயின் செய்துவிட்டு, இது பிடிக்கும் இடமெல்லாம் அந்த கையில் அந்த வெல்டிங்கோட அந்த ஜாயின்ட்ஸ் எல்லாமே காயங்கள் ஏற்படுத்துது. மகளிர் மிகவும் சிரமப்படுறாங்க. திரு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களே, தயவு செய்து இந்த விடியல் பயணம் பேருந்துகளை முற்றிலும் எடுத்துவிட்டு புதிதாக பேருந்துகள் கொடுத்து உங்கள் விடியல் பயணம் மகளிருக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும், அவர்களின் பயணம் பாதுகாப்பாக இருக்கட்டும் என்று சொல்லி, நேற்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் அந்த விடியல் பேருந்து ரோட்டுக்கு நடுவில் இருக்கும் சுவற்றில் மோதி விபத்துகளாக இருந்தது. ஒரு 3-4 நாள் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா படிக்கட்டின் அந்த பேருந்து படிக்கட் முற்றிலும் இடிந்த நிலையில் காணப்பட்டது. இது போன்ற நிறைய சம்பவங்கள் நடக்கிறது, நிறைய விபத்துகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. தயவுசெய்து இந்த விடியல் பயணம் பேருந்துகளை உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து பேருந்துகளையும் மாற்றி நல்ல பேருந்துகளாக மக்களுக்கு பாதுகாப்பான பயணமாக உறுதி செய்யுங்கள். இதுபோல் காயங்கள் ஏற்பட்டு மிகவும் கஷ்டத்துக்குள்ளாகிறார்கள் பெண்மணிகள். நீங்கள் சொல்கிறீர்கள் மக்களுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, பயனுள்ளதாக இருக்கிறது. உண்மைதான். ஆனால் நீங்கள் ஒருபோதும் அதை போய் பார்த்ததில்லை. முடிந்தால் அந்த விடியல் பேருந்துகளில் நீங்களும் துணை முதல்வர் ஆகிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பயணித்து பாருங்கள். கஷ்டம் உங்களுக்கு புரியும். இனிமேல் இதுபோல் தவறுகள் வராமல் தயவுசெய்து பார்த்து கொள்ளுங்கள். நன்றி, மிக்க வணக்கம். இந்த காணொளி சுமார் 1:35 மணி ஆகிறது இன்று இரவு. என்னால் தூக்கமே வரவில்லை. இதனால், இந்த காயத்தினால் ஏற்பட்ட வலியினால் நான் இந்த வீடியோ பதிவை முதலாக பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.